ஒரு கைது ஒன்று ஏற்பட்டது. எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீர்கள். சில பேருக்கு சந்தோஷம், சில பேருக்கு கவலை. ஏன்னா 5 ஆளுக்கு இப்படி நடந்துட்டேன்ட்டு. வேறு சில பேர் எதிர்பார்த்து கொண்டிருந்தவ ஏதாவது ஒன்று நடக்க வேணும் என்று. கடந்த காலத்தில் என்மேல என்னை கொள்றதுக்கு பல முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டது. அவையில துரதிர்ஷ்டமோ என்னவோ தெரியல, அது முடிய இல்லை. அதே போல அந்த சமகாலத்தில் என்மேல சேறு பூசினவர். அந்த முயற்சியும் அவர்கள் நினைச்சது போல நடந்து முடிய இல்லை. நான் தொடர்ந்தும் இருக்கிறேன். அப்ப இந்த ஆட்சியாளர்கள் ஆட்சிக்கு வந்தவுடனே அந்த ஆட்சியாளர்களுடைய பேரில் பல பேர் பல கருத்துக்களை சொன்னவர். இவர் அந்த கைது செய்ய போயினோம், இந்த கைது செய்ய போனோம், அந்த ஊழல் இந்த ஊழல், அந்த கொலை இந்த கொலை எல்லாம் கணக்க சொல்லிச்சுனா. ஆனால் இதுவரை 1.5 வருஷம் கடந்துட்டு நடக்க இல்லை. ஆனால் கடைசியில ஒரு துப்பாக்கி, ஒரு கை துப்பாக்கி சம்பந்தமான ஒரு பிரச்சனை 2025 இது வழக்கில் இருக்கிறபடியினால் நான் உங்களுக்கு இதை வெளிப்படுத்த கூட இருந்தாலும் நீங்கள் அது சம்பந்தமாக ஒரு தெளிவில்லாமல் இருக்கலாம்ன்றதுக்காண்டி நான் சுருக்கமாக சொல்றேன். அதாவது 25 வருஷங்களுக்கு முதல் எங்களுடைய பாதுகாப்புக்காக பாதுகாப்பு அன்னைக்குல நான் எந்த சந்தர்ப்பத்திலையும் புலிகளை தேடி போனது கிடையாது, வேட்டியாடினது கிடையாது. ஆனால் அரசியல் ரீதியாக நான் அதை விமர்சித்தது உண்டு. அதாவது அவர்கள் போற போக்கு, புலிகள் போற போக்கு மக்களையும் அழிச்சு தங்களையும் அழிக்க போகுது. இப்ப கிட்டடியில கூட ஒரு ஒரு சைக்கிள் ஓடுற கட்சியினுடைய ஒரு செயலாளர் சொல்லியிருந்தார், கடந்த காலத்தில் தங்களுடைய தலைவர் பிரபாகரன் இருக்கைக்குள்ள தமிழ் தேசிய கூட்டமைப்புகளை என்னையும் உள்வாங்கிறதுக்கு டக்ளஸ் தேவானந்தாவை இபிடிபியை உள்வாங்கிறதுக்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டது சரியில்லை என்று சொல்லி, ஏன்னா நான் அதை விரும்பி இருக்கேன். ஒரு தவறான வழிமுறை, மக்களை அழிக்கின்ற வழிமுறை. அதாவது புலிகள்ல இருந்து இறந்தாலும் அந்த அந்த அவர்கள் வானத்தில் இருந்தோ வேற கிரகத்திலிருந்து வந்தவர்கள் அல்ல, அவர்களும் எங்களுடைய சமூகத்தினுடைய பிள்ளைகள். அப்ப அந்த இறப்பு, அந்த அழிவு எங்களையும் பாதிக்கும். அந்த வகையில தான் நான் பிரச்சனையை பார்த்தேன். நான் ஒழிய அவர்கள் வேற இயக்கத்தை சேர்ந்தவர்கள் என்ற வகையில அந்த அழிவுகளை, அந்த இறப்புகளை நான் சந்தோஷம் கொண்டாடினது கிடையாது. அப்ப அப்ப இந்த விடயத்துல அந்த கைத்துப்பாக்கி ஏதோ ஒரு வகையில ஒரு பாதாள உலகத்தினுடைய கைக்கு போயிட்டது என்றதுதான் அந்த அந்த குற்றச்சாட்டு. அப்ப சிஐடியினர் தாங்கள் 2020 ஆண்டுல இருந்து முயற்சி பண்ணது எனக்கு எந்த ஒரு வாக்கு மூலம் எடுக்க வேணும். ஆனா அது எனக்கு தெரியாது. தாங்கள் சபாநாயகர் கூடாக முயற்சி பண்ணினு சொல்லிச்சுன்னா, அஞ்சன் சபாநாயகர் சொன்னா சபாநாயகர் எனக்கு எழுதி போட்டு உங்களுக்கு பிரதி போட்டிருப்பேன், உங்களுக்கு பிரதி வந்ததா நீங்கள் வர இல்லைன்னு சொல்றீங்க. அப்ப அவர் எனக்கு எழுதி இருக்க மாட்டார். அப்ப நீங்கள் அவர்கிட்ட சொன்னதா இல்லையான்றது எனக்கு தெரியாது. ஆனா அவர் என்கிட்ட அதை பற்றி ஒன்றும் சொல்லி. அப்ப நீங்கள் இப்ப கேட்டிருக்கிறீங்க, நான் வந்திருக்கிறேன். நான் ஒழிச்சு விட வேண்டிய பிரபாதிக்கு நான் ஒழிச்சு விடாததான் உங்களுக்கு நான் ஏன் ஒழிச்சு விட வேணும்? நான் அப்படியான ஒரு பயத்திலேயோ அப்படியான ஒரு தவறான சிந்தனைகளோடய நான் வாழ இல்லை என்று அவர்களுக்கு என்னுடைய முறைப்பாட்டில் கொடுத்திருந்தேன். அப்ப அந்த துப்பாக்கி அவர்களுடைய கைக்கு போயிருக்குது. அப்ப என்னென்று போனது எனக்கு தெரியாது. நாங்கள் ஏற்கனவே எல்லாம் கையெழுத்திட்டோம் என்ற நிலையில நான் இருக்கிறேன். ஆரம்பத்துல நான் கட்சி ஆரம்பித்த நேரத்துல நான் அதுல பெற்றுக் கொண்டிருக்கலாம். பிறகு கொடுக்குற நேரத்துல கட்சியினுடைய வளர்ச்சிக்கு ஏற்ற வகையில அடுத்தடுத்த மட்டங்கள் இருக்கிறார்கள், அதை பொறுத்திருப்பினோம் என்று சொல்லி நான் அவைகளுக்கு சொன்னேன். அப்ப உங்களுக்கு தெரியும், எங்களுடைய உறுப்பினர்கள், முக்கியமான உறுப்பினர்கள் எல்லாம் கொழும்புல தென்னிலங்கையில எல்லாம் கொல்லப்பட்டவர்.
அந்த நேரத்தில் இந்த பாதாள உலகத்துக்கு ஊடாகத்தான் அது பயன்படுத்தப்பட்டது. புலிகளுக்கும் அவைகளுக்கும் உள்ள இணக்கப்பாடு என்னென்றால், சரி அதுக்கு ஒரு காசும் கொடுத்து நீ அவைகிட்ட இருக்கிற துப்பாக்கியம் எடுத்துட்டு போகலாம்ன்றதுதான். இப்ப இது எப்படி நடந்ததுன்னு தெரியாது. நாங்கள் கையளிச்ச ஆயுதம் இராணுவத்திட்ட தான் நாங்கள் கையளிச்ச நாங்கள் அந்த ஆயுதம் கூட கிட்டடியில கூட ஒரு 6-7 மாசத்துக்கு முதல் இந்தியன் ஜனாதிபதி நாடாளுமன்றத்தில் கதை கேட்கல சொல்லி இருக்கிறார். இராணுவத்திட்ட இருந்தே ஆயுதங்கள் பாதாள உலகத்துக்கு போயிருக்கின்ற நாடாளுமன்றத்தில் பேசியிருக்கிறார். நாடாளுமன்றத்தில் இன்னொன்னு சொல்லி இருக்கிறார். நாடாளுமன்றத்தில் பொய்ய பேசலாம், வழியால உண்மையை பேச வேண்டும் என்றும் ஒன்றை சொல்லி இருக்கிறார். அவர் பல விடயங்கள் நாடாளுமன்றத்தில் அகழ்ச்சிருக்கிறார். அப்ப எது போய் எது உண்மை என்று தெரியாது, அது உங்களுக்கே வெளிச்சம். அப்ப உண்டு அந்த எங்களிட கொல்லப்பட்டவர்கிட்ட போயிருக்கலாம், அல்லது நாங்கள் கையளிச்ச பின்பது போயிருக்கலாம். அப்ப அப்படி ஒன்று நடந்துட்டது, வழக்கு போய் கொண்டிருக்கின்றது. அதுக்காண்டி திரும்பவும் கைது செய்ய மாட்டோம் என்று சொல்ல மாட்டேன். கைது செய்யப்படலாம். அதுக்கு என்றால் இப்ப அரசியல் எல்லாத்திலையும் அரசியல் இருக்குது. அப்ப அரசியல் காரணங்களுக்காண்டி இது ஒன்று சொல்லி செய்யலாம். நான் அதை எதிர்கொள்றதுக்கு தயாராக இருக்கிறேன். நாளைக்கு அப்படி நடந்தால் அப்புறம் உங்களுக்கு ஒரு குழப்பம் அல்லது ஒரு தயக்கம் வந்துடக்கூடாதுன்றதுக்காண்டி தான் நான் இதுல வச்சு சொல்றேன். அப்ப கிட்டடியில ஒரு அந்த நிறுவனத்தோட சேர்ந்த ஒரு முதல் அதுக்கு பொறுப்பா இருந்தவர் 80ஆம் ஆண்டு என்ன கைது செய்ய சிஐடி கைது செய்ய கைது செய்தவர், கட்டி தூக்கி எல்லாம் அடிச்சவர். அப்போ 80ஆம் ஆண்டு. இந்த முறை அப்படி ஒன்றும் செய்ய இல்லை. அப்ப அவரோட கதை கேட்கல சொன்னார், நீங்கள் ரொம்ப அதிர்ஷ்டசாலி என்ற பல இதுகள்ல இருந்து நீங்கள் தப்பி வந்திருக்கிறீர்கள். கொலைகள்ல இருந்து, அவதூறுகள்ல இருந்து, பல இதுகள்ல இருந்தெல்லாம் நீங்கள் தப்பி வந்திருக்கிறீர்கள். நீங்கள் ஒரு அதிர்ஷ்டசாலி என்று சொன்னார். கொஞ்சம் எல்லா நேரமும் அதிர்ஷ்டம் வேலை செய்யாது, உண்மை வேலை செய்யும், உழைப்பு வேலை செய்யும். சரி பார்க்கலாம், எதிர்காலத்தில் என்ன நடக்குதுன்ற பார்க்கலாம் நான் அவருக்கு சொன்னேன். சரி, இதைத்தான் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அப்படின்னா இப்போ உங்களுக்கு உங்களுடைய தொழிற்சங்க நிர்வாக கூட்டம் நீங்கள் நடத்த போறீர்கள். அப்ப நீங்கள் நிகழ்காலம் வருங்காலத்தில் அல்ல அந்த அடுத்த காலம் மட்டும் நீங்கள் சரியானவர்களை தெரிவு செய்வதற்கு ஊடாக நீங்கள் எதிர்கொள்ளுகின்ற பிரச்சனைகளுக்கான தீர்வையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளுவீர்கள். அதே போல அந்த பொறுப்புள்ள அந்த நிர்வாகத்தில் இருக்கிறார்கள் என்னோடையும் தொடர்பில் இருந்து சில விடயங்களை செய்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். நான் ஆட்சியில நாடாளுமன்றத்திலேயும் இல்லை, ஆட்சியிலும் இல்லை. இருந்தாலும் சில விடயங்களை நான் கதைக்கலாம், அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் என்று நினைக்கின்றேன். அதையும் நான் சொல்லி மீண்டும் நீங்கள் நம்பிக்கையோடு வந்திருக்கின்றீர்கள். அந்த நம்பிக்கை வீண் போகாத வகையில் என்னுடைய செயல்பாடுகள் இருக்கும். அதே நேரத்தில் நீங்களும் ஒரு பரஸ்பர புரிந்துணர்வோடு நடந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.